நீட் யூடியூப் சேனல். ஸோ ஹெரிடிட்டி லெசன் நம்மளோட கிளாஸ் 10th இருந்து பார்க்க போறோம். ஸோ இந்த லெசன்ல இருக்க பேசிக் டெர்மினாலஜிஸ் எல்லாமே இந்த லெக்சர்ல வந்து பார்க்கலாம். ஸோ லெசனோட ஃபுல் இது வந்து நெக்ஸ்ட் லெக்சர்ல இருந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா ஹெரிடிட்டிக்கும் இன்ஹெரிட்டன்ஸும் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஹெரிடிட்டி அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் டு த பயாலஜிக்கல் ப்ராசஸ் பை விச் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் இஸ் பாஸ்டு ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு தி ஆஃப்ஸ்பிரிங்ஸ். ஸோ ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து இன்னொரு ஜென்ரேஷன் ஆஃப்ஸ்பிரிங்கிறது ஒன்றும் இல்லை, பேரண்ட்ஸ்ல இருந்து அவங்களோட குழந்தைங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிறது என்னன்னு சொல்லுவோம்னா ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் எக்ஸ்பிளைன்ஸ் அபவுட் ஒய் சில்ட்ரன் ரிசம்பிள்ஸ் தியர் பேரண்ட்ஸ். ஸோ எல்லாருமே எப்படி இருக்குன்னா நம்மளோட பேரண்ட்ஸை ரிசம்பிள் பண்ற மாதிரி தான் இருப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்மளோட அப்பா அம்மா இருக்காங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து எப்படி இருப்பாங்க, அப்பா அம்மாவோட சிமிலர் கேரக்டர்ஸ் இது எல்லாமே ரிசம்பிள் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் என்னன்னு சொல்றாங்க, தட் இஸ் ஹெரிடிட்டி. ஸோ ஹெரிடிட்டிங்கிறது என்னதுப்பா, the characters which will be passed from parents to the offspring. ஆஃப்ஸ்பிரிங்கிறது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அவங்களோட குழந்தைங்களுக்கு. ஸோ தென் inheritance. It refers to the specific traits or genes that are passed from parents to offspring, determines how traits are passed down. ஸோ இங்க traits அப்படின்னு சொல்றாங்க. இங்க என்னன்னா it refers to the specific traits. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருக்குமே ஹேர் கலர் வந்து பிளாக்காவே இருக்காது. ஸ்பெசிபிக் ஹேர் கலர் என்னவா இருக்கு, மேபி ப்ரௌனா இருக்கலாம், ஒயிட்டிஷா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரெட் ஹேர் கலர். ஸோ விச் வில் டிபெண்ட்ஸ். ஸோ அதை தான் சொல்றாங்க விச் ரெஃபர்ஸ் டு ஸ்பெசிபிக் ட்ரேட்ஸ், அப்படி இல்லைங்கன்னா ஜீன்ஸ். ஓகேங்களா, தட் வில் பி பாஸ்டு ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு தி ஆஃப்ஸ்பிரிங்ஸ். அதுதான் என்னன்னு சொல்றேன்னா இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து மென்டல்ஸோட பீ பிளான்ட் வந்து இன்ஹெரிட் ஆகுது. ஃப்ளவர் கலர் இங்க வந்து கொடுத்துருக்காங்க, பர்பிள் வந்து டாமினண்டா இருக்கு ஒயிட்டை விட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிறது என்ன ஸ்பெசிஃபிக்கா வந்து கிராஸ் லைக் டிரான்ஸ்ஃபர் ஆகுறது அப்படிங்கிறது. ஹெரிடிட்டிங்கிறது வந்து ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் பேரண்ட்ஸ்ல இருந்து ஆஃப்ஸ்பிரிங்ஸ்க்கு வந்து என்ன போகுது அப்படி. தென் வந்து கேரக்டர் வெட்ஸ் ட்ரைட்ஸ். ஸோ கேரக்டர்ங்கிறது என்னன்னு சொல்லணும்னா விச் இஸ் எ ஜெனரல் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். அந்த கேரக்டர் வந்து மேபி ஐ கலர், ஹேர் கலர், தென் சீட் ஷேப். ஐ கலர் சில பேருக்கு பிளாக்கா இருக்கும், ப்ரௌன் ஐஸா இருக்கும், ப்ளூ ஐஸா இருக்கும். சேம் கோஸ் ஃபார் தி ஹேர் கலர். சீட் ஷேப்பும் அதே மாதிரி தான், ரவுண்டா இருக்கலாம், விரிங்கிள்டா இருக்கலாம், எப்படி வேணா ஓவல் ஷேப் எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி ஜென்ரலா நான் சொல்றேன்ல, சீட் ஷேப் வந்து சொல்றேன் ஜென்ரலா சீட் ஷேப் அப்படிங்கிறேன், பட் ஸ்பெசிபிக் பண்ணல அது ரவுண்ட், ஓவல் ஆர் விரிங்கிள்ட் அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி ஐ கலர் தான் சொல்றேன் தவிர ஐ கலர்ல எதையுமே ஸ்பெசிஃபையா நம்ம சொல்லல. மேபி அது என்ன ஐ கலரா வேணாலும் இருக்கலாம். சேம் கோஸ் ஃபார் தி ஹேர் கலர். அப்போ ஜென்ரலான ஒரு ஃபீச்சரை வந்து சொல்றேன் அப்படிங்கிறப்ப அது என்னன்னு சொல்லணும்னா வில் கால் இட் அஸ் கேரக்டர். So character refers to a general feature or attribute of an organism that can be observed or measured. Then trait. Traits is an observable physical or biochemical characteristics, அதாவது phenotype resulting from gene expression. ஸோ நம்ம இங்க ஃபர்ஸ்ட் பேசின மாதிரியே தான் ட்ரைட்ஸ்ங்கிறது வந்து ஸ்பெசிஃபிக்கா நான் என்ன சொல்றேன், ஸ்பெசிஃபிக் கேரக்டர் நான் என்ன சொல்றேன், அந்த ஹேர் கலர் வந்து ப்ரௌனா இருக்குன்னு சொல்றேன், அப்படி இல்லைன்னா பிளாக்கா இருக்குன்னு சொல்றேன்ல, அந்த ஸ்பெசிஃபிக்கா வந்து சொல்றதுதான். அப்ப நீங்க இங்க பாருங்க ஐ கலர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அது கேரக்டர்னு சொல்லுவோம். இதே அந்த ஐ கலர்ல வந்து ப்ளூ ஆர் ப்ரௌன் ஐஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறப்ப அதை வந்து நான் என்னன்னு சொல்றேன், ஐ வில் கால் இட் அஸ் ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி ஹைட் அப்படின்னு சொன்னோம்னா இந்த கேரக்டர்ல ஜஸ்ட் ஜென்ரலா நான் வந்து ஹைட்டை மட்டும் மென்ஷன் பண்றேன். இங்க வந்து எப்படி சொல்றேன்னா அவங்க டாலா இருக்கலாம், ஷார்ட்டா இருக்கலாம், அரல்ஸ் இன்டர்மீடியேட்டா எப்படி வேணாலும் இருக்கலாம். அதை வந்து நம்ம சொன்னோம்னா என்னன்னு சொல்லுவோம், வில் கால் இட் அஸ் ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஹேர் கலர் இங்க வந்து சொல்லியிருக்கோம், ஹேர் கலர் இதுதான். அதே இது ட்ரைட்ஸ்ல வரப்ப பிரவுன் ஹேர், பிளாக் ஹேர், ரெட் ஹேர், இந்த மாதிரி which will depends upon the person. Then types of traits. Traitsல வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து inherited traits, இன்னொன்னு வந்து acquired traits. ஃபர்ஸ்ட் வந்து inherited traits பார்க்கலாம். So definition, traits passed down from parents to offspring through their genes. So genes மூலமா நமக்கு traits வந்து பாஸ் ஆகுது. traitsனாலே நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம்ல, ஸ்பெசிஃபிக்கா வந்து ஒன்னு வந்து சொல்றோம், லைக் ஹேர் கலர் வந்து பிரவுன் ஆர் பிளாக் அந்த மாதிரி சொல்றப்ப. ஸோ இதோட எக்ஸாம்பிள் ஐ கலர், தென் பிளட் டைப், பிளட் டைப்ல வந்து ஏபி, ஏபிஓ அது எல்லாமே. தென் ஹேர் டெக்ஸ்சர், ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் லைக் சிக்கல் செல் அனீமியா ஆர் ஹண்டிங்டன் டிசீஸ். ஸோ இங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் they present from birth and cannot be changed by environment, though some may be influenced like height. நீங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறப்ப inherited traits, inheritedனாலே தெரியும் நம்ம பேரண்ட்ஸ்ல இருந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து வருது. ஓகேங்களா, ஸோ அதுதான் எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா பர்த்ல இருந்தே வந்து அவங்களுக்கு இருக்கும். இது வந்து நம்மளோட என்விரான்மெண்ட்னால வந்து சேஞ்ச் ஆக முடியாது. தென் அக்வயர்ட் ரைட்ஸ். அக்வயர்ட் ரைட்ஸ்ங்கிறது என்னன்னா நம்மளா வந்து லேர்ன் பண்ணிக்கிறது, சில ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்கிறது, அது எல்லாமே அக்வயர்ட்.
So traits develop during an organism's lifetime due to environmental factors, habits or experience. They are not encoded in DNA. அதாவது இன்ஹெரிட்டட் வந்து பேரண்ட்ஸ்ல இருந்து குழந்தைங்களுக்கு வருதுன்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி இங்க வந்து இருக்காது. அதனாலதான் they are not encoded in DNA அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எப்படிலாம் வருதுன்னா பேஸ்ட் ஆன் தியர் லைஃப் ஸ்டைல், தென் இன்ஜுரி ஆர் லேர்னிங். ஸோ இன்ஜுரி அப்படின்னு சொல்றாங்க, நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் ஏதாச்சும் அடிபடுறோம் அப்படிங்கிறப்ப அந்த ஸ்கார்ஸா வந்து மாறும். அந்த ஸ்கார்ஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்கு, which will be an acquired one, not an inherited one. ரீசன் என்னன்னா இன்ஹெரிட்டட் அப்படிங்கிறப்போ பேரண்ட்ஸ்ல இருந்து நமக்கு வரல இந்த ஸ்கார்ஸ்ங்கிறது, நம்மளா போய் விழுந்தனாலதான் என்ன ஆகுது அந்த ஸ்கார்ஸ் வருது, அதனாலதான் இந்த இன்ஜுரி. அதே மாதிரி லேர்னிங் ப்ராசஸ், லைக் பியானோ இங்க வந்து வாசிக்கிறாங்க, இந்த மாதிரி பியானோ வந்து பிளே பண்றது என்னது, உங்களுக்கு கீபோர்ட் பியானோ நீங்க வேற என்ன டான்ஸ் எது கத்துக்கிட்டாலுமே அது எல்லாமே which will comes under acquired traits. So examples will be muscle growth from the exercise. So exercise ஜிம்க்கெல்லாம் போயிட்டு ஃபுல்லா நீங்க மசில்ஸ் எல்லாம் வந்து டெவலப் பண்றது. Then scars from injuries, then tanning from sun exposure. So sun exposureனால கலர் வந்து ஃபுல்லாவே டேன் ஆக ஆரம்பிக்கிறது. Then skills like playing piano or speaking a language. ஸோ டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் நீங்க கத்துக்கிறது, லைக் இப்போ உங்களோட மதர் டங் வந்து தமிழ் அப்படிங்கிறப்ப நீங்க எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் இங்கிலீஷ் ஹிந்தி இதெல்லாமே பிரெஞ்சு இந்த மாதிரி எந்த நீங்க கத்துக்கிட்டீங்கனாலுமே அது எல்லாமே எதுல வரும்பா, which will comes under acquired traits. ஸோ 2 traits வந்து இருக்காங்க, acquired ஒன்னு, inherited ஒன்னு. இன்ஹெரிட்டட்ங்கிறது பேரண்ட்ஸ்ல இருந்து ஆஃப்ஸ்பிரிங்க்கு வருது. அக்வயர்ட் அப்படிங்கிறது நம்மளா வந்து லேர்ன் பண்ணிக்கிறது, லைக் பேஸ்ட் ஆன் அவர் லைஃப் ஸ்டைல், தென் லேர்னிங் ப்ராசஸ், அது மூலியமா வந்து கத்துக்கிறது. கேரக்டர்னா வந்து ஜெனரல் ஃபீச்சர், ட்ரைட்ஸ்ங்கிறது அதுல நான் ஸ்பெசிஃபிக்கா வந்து என்ன சொல்றேனோ அது. நெக்ஸ்ட் டிஎன்ஏ. டிஎன்ஏன்னா நமக்கு தெரியும், the full form is deoxyribonucleic acid, the molecule of life. So DNA, which is a double stranded molecule that carries the genetic instruction for development, functioning, growth and reproduction of all known organisms. ஸோ இந்த டிஎன்ஏல தான் வந்து என்னன்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து கேரி ஆகுது. அது என்னன்னு சொல்றாங்க, which is a double stranded molecule which carries genetic information. எதுக்கான ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க கேரி பண்றாங்க அப்படின்னா ஒரு ஆர்கானிசமோட growthக்கு, தென் டெவலப்மெண்ட், அதோட ஃபங்க்ஷன், ரீப்ரொடக்ஷன், இந்த மாதிரி எல்லா ப்ராசஸ்க்குமே இந்த டிஎன்ஏல தான் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கேரி ஆகுது. தென் ஜீனுங்கிறது என்ன அப்படின்னா which is a unit of heredity. ஹெரிடிட்டின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம், the transmission of genetic transmission from parents to the offspring அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். அப்போ ஜீனுங்கிறது என்னது, which is a unit of heredity. ஸோ இதோட டெஃபினிஷன் என்னன்னா a gene is a specific segment of DNA. இப்போ இதுதான் உங்களோட டிஎன்ஏ அப்படின்னு நீங்க வந்து பாக்குறப்ப என்ன இருக்கும் அப்படின்னா அதுல ஒரே ஒரு செக்மெண்ட்டை மட்டும் எடுத்துக்கிறது, அதுதான் என்னதுப்பா, which will call it as gene. So a specific segment of DNA that contains instruction to make functional product. So the function என்னன்னா it determines the inherited traits like eye color என்ன, உங்களுக்கு blood type என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை வந்து கண்டுபிடிக்க முடியும் இந்த ஜீனை வச்சு. Then it codes for proteins or enzymes that drives the biological process. Then ஜீனோம்ங்கிறது என்னன்னா which is the entire set of genetic material. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு புக் வந்து நீங்க லேர்ன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குக் புக் நீங்க எடுத்துக்கிறீங்க, அதுல ஜஸ்ட் ஒரே ஒரு ரெசிபியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். த ஹோல் புக்கையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம், வில் கால் இட் அஸ் ஜீனோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஜீனோம்ங்கிறது என்னன்னா என்டையர் செட் ஆஃப் த ஜெனட்டிக் மெட்டீரியல் இன் அன் ஆர்கானிசம் இன்க்ளூடிங் ஆல் ஜீன்ஸ். அதே மாதிரி நான் கோடிங் ரீஜியன்ஸும் இதுல வந்து இன்வால்வ் ஆவாங்க. ஜீன்னா நம்ம என்ன சொன்னப்பா, ஜஸ்ட் எனக்கு ஒரே ஒரு பார்ட், ஒரே ஒரு செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏனா ஜீன்னு சொன்னேன். the whole set, அதாவது கோடிங் ரீஜனும் இருப்பாங்க, நான் கோடிங் ரீஜனும் இருப்பாங்க. அது என்னன்னு சொல்லுவோம், we'll call it as genome. இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா it contains all information which is needed to build and maintain an organism. It includes genes, regulatory sequences and junk DNA. அதுதான் என்ன சொல்றோம், like non coding part will also included here. So இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா ட்ரைட்ஸ்னா என்ன, இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, ஹெரிடிட்டி. ட்ரைட்ஸ்ல வந்து 2 டைப்ஸ் இருக்காங்க, அக்வயர்டு ஒன்னு, தென் இன்ஹெரிட்டட் ட்ரைட்ஸ் ஒன்று இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஃபைனலா வந்து ஜீன் அண்ட் ஜீனோம். ஜீனோம்ங்கிறது வந்து என்னன்னா ஜஸ்ட் ஒரு புக் ஃபுல்லா இருக்கிறது, அதுல இருந்து ஒரே ஒரு பார்ட் மட்டும் நம்ம என்னன்னு சொல்லுவோம், we'll call it as gene. So these are all the basic things in the heredity. So next lectureல இருந்து full lesson வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். Thank you. Send a map. You dare to dream, we care to accomplish.